வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 12/8 இன்றைக்கி கேரளா லாட்ரி ரிசல்ட் வந்து எப்படி வந்தது? நம்ம கணித்த கணிப்பு சரியாக கணிக்கவில்லை. ஆனால் வந்த ரிசல்ட் டேட்டை வச்சு தான் வந்திருக்குது. இந்த ரிசல்ட்டு டெய்லி எப்படி வந்திருக்குன்னு ஒரு வீடியோ டெய்லி போட்டே வரேன். ஆகஸ்ட் 1லேருந்து எல்லோரும் கண்டிப்பாக அந்த ரிசல்ட் எப்படி வந்திருக்குங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த கணிப்பு நீங்களே சுயமாக 4 டிஜிட் நம்பரை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு 3 நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோ கரெக்டாக வாட்ச் பண்ணி கவனிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளுமே 4 டிஜிட் நம்பரை நீங்களாகவே கணக்கு பண்ண முடியும். அது என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி 12/8 கேரளா தேதி 28 சரிங்களா. இது சிம்பிள் ஃபார்முலாவில் இறங்கிடுச்சு இன்றைக்கி ரிசல்ட்டு. நம்ம இதை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போய் கணிக்க முடியாமல் விட்டுட்டோம். பரவாயில்ல, இப்படி எப்படி இறங்கியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து நம்ம கண்டிப்பாக கணிச்சிடுவோம். இப்போது டிஏபிசி 4 டிஜிட்டில் டி எப்போயுமே சிஏயும் டிஏயும் கூட்டி வைப்பாங்க. 8 + 1 9 சரிங்களா. அடுத்து ஏ போர்டு பி போர்டு ரெண்டுமே சேமாக இருக்குது. ரெண்டுமே 2ஆம் நம்பராக இருக்குது. 2ஆம் நம்பருங்கிறது 2ஆம் நம்பருக்கு ஆப்போசிட் 7. அப்போ ஏ போர்டு 7 இறங்கிடுச்சு, பி போர்டு 7 இறங்கிடுச்சு. சி போர்டு என்ன? சி போர்டு மட்டும்தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன குழு. அதில் என்னென்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஜிட்டில் இருந்து சின்ன டிஜிட்டை மைனஸ் பண்ணி வைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு 8 இருக்குது. இன்றைக்கி 8 பக்கத்தில் இருக்கிற 2 மைனஸ் பண்ணி 6ன்னு வைக்கலாம். அப்படி இல்லைனா 8 2ஆல் வகுத்து 4ன்னு வைக்கலாம். அப்படி இல்லைனா மொத்த கூட்டுத்தொகையில் 1 2 2 மொத்தம் 5 வருது. இந்த 8 - 5ன்னு போட்டுட்டு இவங்க 3ன்னு வச்சுருக்காங்க. இது ஒரு சின்ன லாஜிக்கு. இந்த சின்ன லாஜிக் நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். நம்ம இதை அனலைஸ் பண்ணாமல் விட்டதுனால இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. பரவாயில்ல, நாளைக்கு கண்டிப்பாக நான் சக்ஸஸான 4 டிஜிட் நம்பரை நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் நம்புகிறேன். தொடர்ந்து எங்களுடைய இணைந்திருங்கள். கண்டிப்பாக நாம் 4 டிஜிட்டை கண்டுபிடிப்போம். நம்மளது வெற்றி சாத்தியமான ஒன்று தான். நன்றி.